வணக்கம். சென்னை பச்சையப்பன் கல்லூரி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சு. சங்கீதா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என்ன பேச போறோம்னு யோசிக்கிறீங்களா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ ரொம்ப அழகா இருக்க இப்படின்னு யாராவது சொல்லிட்டா அன்னைக்கு பூரா நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவே நீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது, குண்டாயிட்டீங்க போல் இருக்கு, நேரம் கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு, இப்படி யாராவது சொல்லிட்டா அன்னைக்கு முழுக்க நமக்கு தூக்கமே வராது, பேட்டரி லோவான மாதிரி ஆயிடும். நம்ம சந்தேகத்தை யாருக்கிட்ட போய் கேட்கிறோமோ இல்லையோ, முதல்ல கண்ணாடி கிட்ட போய் கேட்போம். அம்மா கிட்ட போய் கூட கேட்க மாட்டோம். கண்ணாடி கிட்ட போய் என்ன தெரியுமா பேசுவோம்? கடவுளே, என் கண்ணை ஏன் இப்படி படைச்ச, என் மூக்கை ஏன் இப்படி படைச்ச, என் வாயை ஏன் இப்படி படைச்ச அப்படின்னு 1008 விமர்சனங்கள் நம்மளை பத்தி கண்ணாடியை பார்த்து கேட்போம். ஆனா கண்ணாடி நம்மளை பார்த்து திருப்பி எதையும் கேட்காதுங்கிற ஒரு தைரியம் தான். கண்ணாடி மட்டும் திருப்பி பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, நம்ம அத்தனை கேள்வியும் கேட்போம், கேட்க மாட்டோம். வாழ்க்கையிலேயே நம்மளை குறித்த நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குன்னா அதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நான் அழகா இருக்கேனா இல்லையாங்கிறது தான். ஆனா வாழ்க்கையிலேயே எதுங்க அழகு? நம்முடைய உடல் கவர்ச்சி அழகா, நம்முடைய நிறம் அழகா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே அழகு என்பது எங்க தெரியுமா இருக்கு? அழகு என்பது கண்ணாடியில் அல்ல, பார்ப்பவரின் கண்களில் இருக்கிறது. அழகு என்பது வண்ணங்களில் அல்ல, நம்முடைய எண்ணங்களில் இருக்கிறது என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முறை பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்டா, என்னங்க உங்களுக்கு என்கிட்ட பிடிச்சது என் அழகான முகமா, அன்பான பேச்சா, அறிவான செயலா அப்படின்னு கேட்டா. உன்னை புருஷங்காரன் சொன்னா, இதோ பாரு நீ அடிக்கடி அடிக்கிற இந்த காமெடி தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னான். வாழ்க்கையிலேயே அழகு என்பது பலவித கோணங்கள்ல பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு முறை சோழ மன்னன் ஔவையார் கிட்ட வந்து உலகத்தில் அழகியவை எவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஔவையார் 5 விஷயங்களை அழகுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 5 விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எது அழகு தெரியுமா? ஒரு நாயகனும் நாயகியும் இன்பத்தில் சுரதத்தில் மூழ்கி இருக்கும் போது அந்த சுரத கிளர்ச்சியில், இன்ப கிளர்ச்சியில் வருகிற தளர்ச்சி அந்த பெண்ணுக்கு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இல்வாழ்வார் போற்றக்கூடிய சிறந்த அழகுன்னு சொல்றார் ஔவையார். சுரதம் தன்னில் இழைத்த தோகை. 2வது அழகு எது தெரியுமா? கடவுளை நினைச்சு நினைச்சு பக்தியில மூழ்கி மூழ்கி விரதங்களில் இருந்து அந்த விரதத்தினுடைய பயனால உடம்பு மெலிஞ்சு காணப்படுகிற ஒரு மெலிந்த தோற்றம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இறைபக்தி உடையவர்களுக்கு அழகு அப்படின்னு ஔவையார் சொல்றார். சுரதம் தன்னில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தன்னில் இழைத்த மேனி. இல்லைன்னு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி வழங்கி வறியவனா மாறி அப்படி வறுமை தோற்றத்தோடு ஒருத்தன் காட்சி அளிக்கிறான் பாத்தீங்களா, அது சான்றோனுக்கு அழகுன்னு 3வது அழகா ஔவையார் சொல்றார். சுரதம் தன்னில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தன்னில் இழைத்த மேனி, நிரதம் கொடுத்திழைத்ததாதா. 4வது அழகு எது தெரியுமா? நம்முடைய நாட்டை பாதுகாக்க போர்க்களத்தில் வடுப்புண்களை தன்னுடைய உடலிலே தாங்கி நிற்கிறார்களே வீரர்கள், அந்த வீரர்களில் உடலில் இருக்கிற வடுக்கள் வீரர்களுக்கு அழகு. சுரதம் தன்னில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தன்னில் இழைத்த மேனி, நிரதம் கொடுத்திழைத்ததாதா, கொடுஞ்சமரிற்பட்ட வடுத்துளைத்தல். 5வது அழகு எது தெரியுமா? பொது நலனுக்காக, இந்த சமூகத்துக்காக போராடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் சிலர் வெற்றி பெறுவார்கள், அதில் சிலர் தோற்பார்கள். ஆனால் அந்த வெற்றி பெற்றவர்கள் நினைவாக நடுக்கல் வைத்து அந்த நடுக்கல்லிலே அவருடைய பெயர்களை பொறித்திருப்பார்களே, அது அந்த இனத்தவர்களுக்கு அழகுன்னு சொல்றார். சுரதம் தன்னில் இழைத்த தோகை, சுகிர்த விரதம் தன்னில் இழைத்த மேனி, நிரதம் கொடுத்திழைத்ததாதா, கொடுஞ்சமரிற்பட்ட வடுத்துளைத்தல், கல் அபிராமம் என்று 5 வகையான அழகு என்று ஔவையார் சொல்லுகிறார். இதெல்லாம் அழகுன்னு. அப்போ வாழ்க்கையில நம்ம அழகுன்னு நினைக்க வேண்டிய விஷயங்கள் இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம வெளி தோற்றத்தை மட்டும் அழகுன்னு நினைச்சிருக்கோம். ஆனா ஒரிய பழங்குடி மக்கள் கிட்ட ஒரு சின்ன கதை ஒண்ணு உண்டு. இந்த நிறங்கள்லாம் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் உயர்ந்தவன் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்குச்சான். அதுல பச்சை நிறம் சொல்லிச்சா, நான் தான் வளர்ச்சியினுடைய அடையாளம், இந்த பாரு மரம் புல் செடி கொடி எல்லாம் என்னோட நிறத்துலதான் இருக்கு, நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லிச்சா. உன்ன நீல நிறம் சொல்லிச்சா, நீ வெறும் தரைய மட்டும்தான் பாத்தியா, நீ ஆகாயத்தை பார்க்கவே இல்லையா, கடலை பார்க்கவே இல்லையா, ஆகாயத்தும் கடலையும் பாத்தீங்கன்னா என்னுடைய நீல நிறம் தாங்க தெரியும், நீலம் தான் உலகத்துல பெருசு, நான் தான் பெருசுன்னு சொல்லிச்சான். உன்னை சிரிச்சுக்கிட்டே மஞ்சள் சொல்லிச்சா, என்ன நீ 2 முட்டாளா இருப்ப போல இருக்கு, இந்த சூரியன் சந்திரனையும் நீ தினமும் பார்த்ததே இல்லையா, அது 2 மஞ்சள் கலர்ல தானே இருக்கும், அந்த மஞ்சள் நிறம் தாங்க தன்னம்பிக்கையினுடைய அடையாளம்னு சொல்லி மஞ்சள் நான் தான் வசந்ததுன்னு சொல்ல ஆரம்பிச்சுதான். இந்த கடைசியா இருக்கிற சிவப்பு நிறம் இருக்கு, அந்த சிவப்பு நிறம் சொல்லிச்சா, நீங்க எல்லாம் முட்டா போய்
வானவில்களா இருப்பீங்க போல இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் நான் தான் இருக்கேன், சிவப்பு தான் தைரியத்தினுடைய அடையாளம், நான் தான் உலகத்தில் உயர்ந்தவன் பறைசாற்றியதான். இப்படி ஒண்ணு நானா பெரியவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து வந்த ஒரு இடி சத்தம், அந்த இடி சத்தத்தை தாங்க முடியாம, அந்த மழையினுடைய குளிர் தாங்க முடியாம ஒரு நிறமும் ஒண்ணுக்கு ஒண்ணு கட்டி பிடிச்சுக்குச்சான். இப்படி கட்டி பிடிக்கும் போது அழகான வானவில் ஒண்ணு உருவாச்சா. அந்த வானவில்லை பார்த்து அந்த நிறங்களே தங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டதா. அப்போ வானத்துல இருந்து ஒரு குரல் வந்துச்சா. அந்த குரல் சொல்லுச்சா, இதோ பாருங்க, ஒவ்வொரு நிறங்களும் அதனுடைய வழியில் தனித்துவமானதுதான். அந்த நிறங்கள் எல்லாம் இப்படி ஒன்று சேரும் பொழுது வானவில்லாக உருவாகும் போது வருகிற அழகு இருக்கு பாத்தீங்களா, அந்த அழகுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு, பேரழகுன்னு அந்த வானத்துல இருந்து வந்த குரல் சொல்லுச்சா. அப்போதான் நிறங்களுக்கே தங்களை பற்றிய நிஜம் புரிய ஆரம்பித்ததாம். இருட்டில் ரோஜா பூ எந்த நிறத்தில் இருக்கிறது என்று கேட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த கேள்விதான் அழகு என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதிலாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். நண்பர்களே, நிறங்களே ஒன்று சேரும் போதுதான் அழகாகிறது என்று சொன்னால், மனிதர்களாகிய நாம் கூட ஒன்று சேரும் போதுதான் அழகாக மாறுகிறோம். மனிதர்களே, ஒன்று சேருங்கள், ஒன்றுபடுங்கள். நாம் ஒரு அழகை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். ஒன்றுபடுவோம், அழகை ஆராதிப்போம். நன்றி, வணக்கம்.